என்னடா இவ்வளோ கோவமாக இவ்வளோ பில்டப் பார்த்துருந்தேன்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க. போன வாட்டி இதில் கொஷின் கேட்குறேன்னு சொல்லிட்டு கொஷின்லாம் கேட்டு மூஞ்சில் மாவில் அடித்து என்னை பயங்கரமாக பழி வாங்கிட்டேன். எனக்கு ஒரே பப்ரிசியமாக போச்சுங்க. அதனால் இந்த வாட்டி நான் அவங்கள பழி வாங்கலான்றது ஏகப்பட்ட கொஷின்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் இல்லாமல் கமெண்ட்ஸில் வந்து என்னால் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே வந்து நீங்கள் பழி வாங்குங்க, நீங்கள் கொஷின்ஸ் கேளுங்க, அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க என்ன மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இந்த வாட்டி நான் அவங்களுக்கு கொஷின் கேட்டு அவங்கள பழி வாங்க போகிறேன். அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் நான் தனியாக வச்சுருக்கேன். அது என்னன்றதை வீடியோவில் பாருங்கள். இப்போது இங்கே இந்த இடத்துல என்ன நடக்க போகுது தெரியுமா? ஆமாம், இது நான் மட்டும் இல்லை, பார்க்குறவங்களே கண்டுபிடிச்சிருப்பாங்க. என்ன பெருசா நீ வந்துட்டு அப்படியே சஸ்பென்ஸ் வச்சு கிளிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் பெருசா நீ செட்டப் பண்ணல. பார்த்தாலே தெரிய போகுது. 4 நாளைக்கு முன்னாடி உங்கள்ட்ட நான் கொஸ்டின் கேட்டு ஏதோ அந்த பவுடர்லாம் அப்பி விட்டதுனால இதை திரும்ப நீ பழி வாங்குறதுக்காக கொஸ்டினோட வந்திருக்கேன் தானே? ஈஸியாக நான் உன்னை விட்டுற மாட்டேன். ஏன்னா நீ என்னை கொடுமைப்படுத்துறதுக்கு, என்னை துன்புறுத்துனதுக்கு, என்னை வந்து சங்கடப்படுத்துனதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து பழி வாங்குற மாதிரி ஒரு டாஸ்க் வச்சிருக்கேன். நிறைய பண்ணிருக்கேன். இந்த மாவுலாம் மூஞ்சில அடிச்சு வச்சுக்கிறேன். இப்போ வந்து அவ்வளோ ஈஸியா நினைச்சியா பழி வாங்குறதுன்னா? வேற லெவல்ல பக்காவா வந்திருக்கேன் பாரு. நான் பவுடர் வச்சிருந்தா நீ மைதா மாவு வச்சிருக்க போற. அப்படியே நினைக்கிற கிரியேட்டிவிட்டி உனக்கு வந்துற போகுது. இப்போ நீ பார்த்தோன்னா என்ன ஆவறன்னு மட்டும் பாரு. டட 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 டைம். எப்படி எஸ் சர்ப்ரைஸா பண்ணிட்டீங்க. அது சர்ப்ரைஸா பண்ணலாம் ரெடி பண்ணி. அந்த மயோரோட வைஃப் பார்த்தா அப்படியே நட்டுக்கணும். அந்த ரேஞ்ச்ல தான் நான் வச்சிருப்பேன் எப்பவுமே. சரி இங்க பாரு, நான் உங்களுக்கு வந்து டீசென்ட்டா பவுடர் கொடுத்தேன். ஓகேவா? அதுவும் ஃபேஸ் லாக்னா அதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு இது பயங்கரமான விஷயங்கள் அதுல கிடையாது. இந்த மிளகா சாப்பிட்டதெல்லாம் டூ மச் ஓட்டி அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீ கூட தான் கேள்வி கேட்கறன்ற பேர்ல என்னென்னமோ கேள்வி கேட்ட. நான் வந்து ஒத்துக்கிட்டல அடிச்சல மூஞ்சில. இப்போ நீ என்ன பண்ண போறேன்னா, தப்பா சொன்னா எது சாப்பிட போற? சரி, கரெக்டா சொன்னா நீ வேணா சக்கரை சாப்பிடலாம். நீ கரெக்டா சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நான் அந்த மாதிரி क्वेश्चंस ரெடி பண்ணிருக்கேன். பாக்குறியா? நீ வந்து என்ன அவ்வளவு சாதாரணமா இட போட்றது. ஓகேவா? நல்ல ஒரு விஷயம் எடுத்துட்டேன்னா வேற லெவல்ல ஷார்ப்பா இருப்பேன், பக்காவா புடிச்சிடுவேன். ஓ, இப்போ நான் என்ன क्वेश्चन கேட்டாலும் கரெக்டா சொல்லிடுவேன். ஏனாலும் காம்ப்ளிகேட்டடான क्वेश्चन கேட்க முடியாதுன்ற அப்படி ஃபீல் பண்ணிட்டீங்களா? அப்படிதான் ஃபீல் பண்ணேன். எடுத்து இருக்காம இங்க பாரு, மிளகா வைக்கிறதுக்கு எத்த தண்டி பவுல் சக்கரை இத்துணுல தூக்கிட்டு வந்திருக்க. சீ, நம்ம வீட்ல சக்கரை இல்லையா? வாங்கணுமா? இல்ல அது பழி வாங்குற மூட்ல யோசிச்சேனா, அதனால வந்து இதுக்கு கொஞ்சம் கம்மியா கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் போறாங்கடா. டக்கு சொல்லதான் வாங்க, நான் வாங்கி வச்சிரலாம். சரி ஓகே. இப்போ வந்து क्वेश्चंस அவ்ளோ வெயிட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமா, கண்டிப்பா இருக்காது. இப்போ எடுக்கறேன் பார் क्वेश्चंस. என்ன நான் சோஃபா கட்டில தூக்குறேன். ஏதோ ரூம்ல விட்டு அரேஞ்ச் பண்றேன். சோஃபா கட்டில. எஸ், இப்போ வந்து क्वेश्चंस எல்லாமே ரெடியா இருக்கு. என்னோட ஃபுல் மூளையை இறக்கி நைட் ஃபுல்லா யோசிச்சு பயங்கரமான டஃப்பான क्वेश्चन ரெடி பண்ணிருக்கேன். என்னத்துக்கு இப்ப இவ்வளவு பெரிய டைரி? இது நம்ம இத பெருசா அது இருக்காது. சரி, டைரியாவது பெருசா இருக்கட்டுமே அப்படின்னு டைரி பெருசா இருக்கும். சரி ஓகே. நான் மொத்தம் எவ்வளவு क्वेश्चन? பிட்லாம் அடி கூடாது. क्वेश्चंस வந்து மொத்தம் வந்து 6 क्वेश्चंस தான் இருக்கு. இல்ல நான் ரெடி பண்ணது ஒரு 10 பேர் பண்ணிருக்கேன். பட் நான் 6 தான் கேட்க போறேன். ஓகே டன். அதான் காம்ப்ளிகேட்டா இருக்கு போது. ஓகே, சோ வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चन போலாமா? ஓ போய் தொலைவும். நீ என்ன டார்ச்சர் பண்ண? நான் வரேன். இந்த பச்சை மிளகாய் சாப்பிட வைக்கிறதுக்கு வெள்ளை கலர்ல சொக்கா போட்டு டிப்டாப்பா ரெடி வந்திருக்கு. எஸ், அதாவது பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चन. இந்த மேரேஜ்க்கு முன்னாடி சரி நான் ஒரு இடத்துல இருந்து தெரியுமா? ஒரு ஏரியால இருந்து தெரியுமா? ஆமா ஓகே. அந்த ஏரியாவோட பின்கோடு என்ன? இந்த பாரு, பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணா நானே புடிச்சு. நீ தாண்டி போனாடி பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ண. நான் உங்களுக்கு பதில் சொல்ல. கோடலாம் எப்பறா நீ கேப்ப? அதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சிட்டு ஒரு இல்ல சோட்டி, உங்களுக்கு அதன புரிதல் இருக்கணும் சோட்டி. அந்த ஹஸ்பண்ட் புரிதல் உங்களுக்கு இருக்கணும். எல்லாமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். எனக்கு சொல்ல பின் கோட் belongs to 6,85. 6,85 ஆமாடா. ஃபர்ஸ்ட் क्वेश्चन நீ கொஞ்சம் பதற வேணாம், பொழகா பார்த்து அப்படின்றதால உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் தரேன். கரெக்ட்டா சொல்லு. 6,88. தப்பு. ஏறா அந்த மிளகாவை இங்க பாரு. நான் போன வாட்டி எப்படி அதை அக்செப்ட் பண்ணனும், நீ அதே மாதிரி அக்செப்ட் பண்ணனும். ஓகே, வீட்டு பக்கத்துல தான் நீ இருந்த. என் ஏரியா வந்து 6,83. அப்ப நீ 6,87 8 அந்த சர்க்கிள். அந்த சர்வே கணக்குல எனக்கு தெரியாது. அப்ப என்ன ஆன்சர் சொல்லப்ப? என்னோட ஆன்சர் வந்து ஆன்சர் சொல்லணுமா? ஆமா பின்ன. ஓகே, அது எழுதி சொல்றோம். 6,28. நான் மறந்துட்டேன்ல. ஆமா, என்னடா சென்னை 28 மாதிரி சொல்ற? அதெல்லாம் அப்படிதான் பசங்க. எடு 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 எடு. சரி, இந்த போர்ட்லாம் இருக்க கூடாது. இங்க பாரு, ஒரு தப்புனா அப்படி எடுத்து அப்படி கடிக்கணும்.
ஓகேவா? போ சரி இதோ பூங்க ஏமாத்துற. அவ்வளவுதான். அடுத்த வாட்டிலாம் ஃபுல்லா கடிக்கணும்னா சரி. அப்புறம் அடுத்த கொஸ்டின் வந்து என் ஃப்ரெண்ட் இருக்காங்க, என் ஃப்ரெண்ட் என் நண்பன். என் நண்பனோட அண்ணனுக்கு ஒரு குழந்தை பிறந்து தெரியுமா? அந்த குழந்தை பிறந்த டேட் என்ன? குழந்தை பிறந்த டேட் என்னடா? உங்க அண்ணனுக்கு இங்க பாரு, உன் ஃப்ரெண்டோட அண்ணாவுக்கு பிறந்த குழந்தை டேட்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது. நீ போன வாட்டி நீ வந்து அந்த விளக்கு எத்தனை விளக்குகள் இருந்தது, எத்தனை இதெல்லாம் சம்மந்தம் இருக்கடா. அதெல்லாம் எங்கடா போகுது? மத்த ஃபேமிலி மேட்டர்ல மூக்க நுழைக்க கூடாது. சொல்லி நம்ம புரிதல் இருக்கணும் சொல்லி கண்டிப்பா ஞாபகம் இருக்கணும். அதெல்லாம் போய் நான் என்னன்றா கேட்பேன். அவங்க அப்பாக்கே ஞாபகம் இருக்கலன்னு தெரியலையே. சரி ஒரு நம்ம டேட்ல பிறந்திருக்கோம் February 22nd. February 22nd. மறுபடியும் சொல்றேன், இன்னொரு சான்ஸ்லாம் இல்ல. நீ போ, டைம் போயிட்டு இருக்கு. அப்படியா? ஆமா. ஓகே. ஆன்சர் வந்து சாப்பிடுறது நான் ஒரு சான்ஸ். ஆகஸ்ட் 12th எடுத்து சாப்பிடு. ஆகஸ்ட் 12th. இந்த கேள்விகள் எல்லாம் உன்னை நான் வந்து கொடுமைப்படுத்துறதுக்கு தான் நான் ரெடியே பண்ணிருக்கேன். சாப்பிடு. அப்படிலாம் போர் பண்ண கூடாது. எனக்கு ரொம்ப இரிட்டேட் சோட்டி. முடியல நல்லா. நான் தான் சொல்றேன். ஓகேவா? இது மட்டும் தான். அப்பா நிம்மதியா இருக்கு இப்பதான். இனி என்ன எவ்வளவு பழி வாங்கினேன். கார் பண்ணிக்கிது சோட்டி. ஏய் பிச்சிருவா உன்னை. நான் எனக்கு கூட தான் போன வாட்டி அடிச்சேன். நான் அதை கேட்டேனா? ஆமா சோட்டி. ஓகே. நம்ம போன வருஷத்துல ஒரு கிரைண்டர் அடி பிச்சிரு சக்கரை கிக்கிற வாயில போடணும். நம்ம கிரைண்டர் வாங்குறதுக்கு போன வருஷம் ஒரு கடைக்கு போனோம் தெரியுமா? நல்லா யோசிச்சு உனக்கு தான் கொஸ்டின் கேட்கணும்னு ரெடி பண்ணி நினைச்சியா? பழி வாங்குறது ரெடி பண்ணிருக்கேன். வெயிட் பண்ணு. நம்ம கிரைண்டர் வாங்குறதுக்கு போன வருஷம் கடைக்கு போனோம் தெரியுமா? அந்த கிரைண்டர் வாங்கிட்டோம். அந்த கிரைண்டரோட கலர்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அந்த கிரைண்டர் கொடுத்த அண்ணாவோட சட்டை அந்த அன்னைக்கு சட்டை என்ன கலர்ல போட்டிருந்தாரு அதை சொல்லு. அந்த அண்ணாவோட சட்டை கலரா? ஆமா. இந்த கேள்விக்கு ஆன்சர் சொல்லணுமா? ஆமா. ஆன்சர் சொல்லணும்னா வந்து மிளகா சாப்பிடணும். ஓகே. ஏண்டா எதனா கடவுளே, மனுஷங்களுக்கு வந்து ஒரு 6 அறிவு உள்ள மனுஷன் அந்த மாதிரி ஒரு क्वेश्चन கேட்பானா? மனுஷனுக்கு 6 அறிவு தானே இருக்கும். ஆமா 6th சென்ஸ். இதெல்லாம் என்ன பயங்கரமா. என்னோட ஹஸ்பண்ட்ஸ் வந்து எல்லாரும் வந்து இத என்ஜாய் பண்ணுவாங்க. எப்படி கிரீன் கலர் சட்டை. அடுத்த क्वेश्चन. நம்ம இப்போ நம்ம வீடு இருக்குல்ல? ஆமா சோடி. இங்க பாரு, நம்ம வீடு சக்கரெல்லாம் அடிச்சு சாப்பிட்டா பிச்சிரும் உன்னை. வேங்க நம்ம வீடு இருக்குல்ல, நம்ம வீட்ல ஒரு டீஃபாய் இருக்குல்ல, டீஃபாய். ஆமா. டீஃபாய்ல பொக்க இருக்குல்ல, பொக்க. ஆமா, அந்த ஃப்ளவர் பொக்க இருக்குல்ல, ஏதோ ஈவென்ட் போய் கொடுத்தாங்க. ஆமா. அந்த ஃப்ளவர் பொக்கையில மொத்தம் எத்தனை ரோஸ் இருக்கு? எப்படி ஃப்ளவர் பொக்கையில இருக்கிற ரோஸ் கணக்காடா? எஸ். ஏன்டா என்னதான் லாக்டவுன்ல வெட்டியா இருந்தாலும் எத்தனை ரோஸ் இருக்குன்னா மாடா எண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எண்ணி இருக்கே. இதெல்லாம் எவ்வளவு இருக்குன்னு பாத்துர்க்கேன். இது பழி வாங்கணும் குடுற புத்தி இருக்கனா என்னலாம்? இது எப்படி என்றது அதெல்லாம் தெரியாது. சொல்லு. ரோஸ் வந்து ஒரு 16 ரோஸ். 16 ரோஸ். தப்பு. இந்தா. இது என்ன சொல்லி இது மட்டும் சாப்பிட்டா பயங்கரமா ஒழுங்கு மாதிரியா சாப்பிடு. இதான் பனிஷ்மென்ட். இனிமே எடுப்ப நீ அந்த மாதிரி. சுட்டி எனக்கு ரொம்ப காரமா இருக்குது. 4 பீஸ் சாப்பிட்டுக்கேன் சுட்டி. நான் கரெக்ட்டா சொன்னா நீ சக்கரை சாப்பிடுவ. ஐயோ கண்ணு தெரிச்சுச்சா? கண்ணு தெரிக்காது. தெரிக்கல. அந்த குட்டி டிராப் ஏதோ பண்ணுவோம். ஓகே ஃபைன். சாப்பிடணுமா சோடி? ஆமா. அப்பா நீ ஒரு பீஸ் சாப்பிடும்போது எனக்கு அப்படியே ஐஸ் கட்டி வைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகே 42 ரோஸ் இருந்தது அந்த ஃப்ளவர் பொக்கேல. சுடி எரியுது. இப்படி தானே எனக்கு இருந்திருக்கும். எவ்வளவு இரிட்டேட்டா இருந்திருக்கும் அது மூஞ்சில. அறிவாளி போ क्वेश्चन போ. ஓகே. மேரேஜ்க்கு முன்னாடி என்ன நெளியற ஓவரா? மேரேஜ்க்கு முன்னாடி நான் உனக்கு ஒரு வாட்ச் கிஃப்ட் பண்ணேன் இல்லையா? வாட்ச். ஆமா சோடி. அந்த வாட்ச் நான் வந்து எப்போ கொடுத்தது கண்டிப்பா கண்டுபிடிச்சிடுவேன். ஆனா அங்கதான் இருக்கு ஒரு ட்விஸ்ட். என்ன? அந்த வாட்ச் கொடுத்த டைமிங் என்ன? அந்த வாட்ச் எத்தனை வந்து கொடுக்கும்போது டைமிங் அந்த பாடி லாங்குவேஜ் மறுபடியும் பண்ணு. அந்த வாட்ச் கொடுத்த டைமிங் என்ன? இந்த அந்த பவுல் அப்படியே வச்சுக்க. இந்த அத அப்படியே வச்சு சாப்பிடு. எப்படி தப்பா சொல்ற? வாட்ச் கொடுத்த டேட் கேட்டனா எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு மார்ச் 14th அது ஓகே. என்ன டைம்ல கொடுத்த எந்த நொடியில கொடுத்தாங்க நம்ம அந்த அளவுக்கு காவிய காதலா நம்மது. ஆமா நீ கொடுத்தது கேட்ட. ஏகப்பட்ட ட்விஸ்ட்கள் வச்சு போட வேண்டிய क्वेश्चनல நான் தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் கூடாதா? ஒரு லஞ்சுக்கு அப்புறம் தான் கால் பண்ணோம். எப்படியும் அரௌண்ட் ஒரு 1:45 இருந்து 1:55க்குள்ள எதனா ஒரு டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். 1:42டா. 1:42. ஆமாடா. தப்பு. இந்த
டேய் 40 ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு முன்னால சொல்ல முடியுதா? இந்த மாதிரி தானே போன நான் எவ்வளவு பாடுபட்டேன். தப்பு தப்பு தப்பு. பிக்க முடியலடா. சரி இது வேற மிளகா பிச்சுக்கிறேன். சின்ன பீஸா சாப்பிட்டு நீ டெய்லி போற அடுத்த क्वेश्चन இல்லையா? நீ சாப்பிடுறீல செக் பண்றேன். அதாவது மதியம் 2:45க்கு நான் அந்த வாட்ச் உங்களுக்கு கொடுத்தேன். வாட்ச் கொடுத்தியா? ஆமா. அடுத்த क्वेश्चन இல்லையாடா? ஆமா. இதான் லாஸ்ட் क्वेश्चन. ஓகே. அதுதான் ஆயில எடுத்து பிச்சுறேன். அந்த மாதிரி நான் பண்ணுவேன். அடுத்து கேட்க போறது லாஸ்ட் क्वेश्चन. அடுத்து கேட்க போறது லாஸ்ட் क्वेश्चन. சோ இந்த क्वेश्चन வந்து மேரேஜ் ஆனதுல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம வீட்டுக்கு அரிசி மூட்டை வாங்கிருக்கோம் இல்லையா? அரிசி மூட்டை வாங்கிருக்கோம். அந்த அரிசி மூட்டையோட கவர் என்ன கலர்? கிரீன் கலர். அதுதான் கிடையாது. ஒரே சிரிப்பும் கூட. இது பைத்தியம் போயிட்டு இருக்குப்பா லாக்டவுன்ல. மேரேஜ் வந்து இப்போ வரைக்கும் நம்ம வீட்டுக்கு அரிசி மூட்டை இருக்கியா? இப்போ வரைக்கும் எத்தனை அரிசி மூட்டை நம்ம வாங்கிருக்கோம்? எத்தனை அரிசி மூட்டை வாங்கிருக்கோமா? ஏன்டா அந்த क्वेश्चन எழுதும்போது என்கிட்ட கலந்தாய்வு கூட்டம் நடத்துறது இல்ல? அதெல்லாம் கிடையாது. நீ மட்டும் நடத்தியா? நம்ம ரெண்டு பேரும் ஒரு மாசம் எத்தனை அரிசி? சரி, அதாவது காலையில எழுந்து அந்த மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் நீ லிஸ்ட் அவுட் பண்ற பத்தியா? அதுக்கு பதிலா நீ பண்ணிருந்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இல்ல அது வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மாசத்துக்கு ஒரு 40 கிலோ அரிசி சாப்பிடுவோமா? எவ்வளவு சாப்பிடுவோம் ஆக்சுவலா? 40 கிலோ அரிசி சாப்பிடுறதுக்கு நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்க? கம்மியா சாப்பிடுவோம். இல்ல ஒரு 10-11 கிலோன்னு வச்சா கூட 2 வருஷம் சம்திங் 24 25. தப்பு. என்னடா எப்படி தப்பான சமன் எடுத்து வச்சிருக்க? வெயிட் பண்ணு. சரி இதெல்லாம் வந்து ரொம்ப அரிசி மூட்டை கிடையாது. கிட்டத்தட்ட வந்துச்சுனா நீ விட்டுறணும். கிட்டத்தட்ட வந்துச்சுனா விடலாம். கிட்டே வரலையே. அப்ப எவ்வளவுன்னு சொல்லு. 42. 42 அரிசி. எங்க அப்புறம் சாப்பிட மாட்டேன். 40 கிலோ சாப்பிட மாட்டேன்னா ஒரு 2 வருஷம் கூடி நான் என்ன கன்ஃபியூஸ் பண்ணுவேன். நீ ஆன்சர் கரெக்ட்டா பண்ணனும்ல. சாப்பிடு. அப்பா, நான் மனசு ஆறுதலா இருக்கு. உங்க மனசு சாம்பு இருக்கு. சுடி, என்ன படுத்துன வந்து சில சித்திரவதைகள்லாம் வந்து இப்பதான் எனக்கு விடை கிடைச்சிருக்கு. ஆமா. மாமா கண்ணமுல சாமி கும்பிடுறா. சோ, क्वेश्चंस அவ்வளவுதான். தண்ணி. ரொம்ப கரவடிக்குது. பாத்து. தண்ணி. இத்தனை மடங்கா சாப்பிட்டா எவ்வளவு காரமா இருக்கும் தெரியுமா? ஓகே. அதுக்கு என்ன பண்ணலாம்? நீ கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிடணும் அதுக்கு. ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் தெரியுமா? அறிவு கேட்டானே. கொஞ்சம் கூட சென்ஸே இல்ல. நீ தான் ஏமாந்து போன. இந்த பிச்சை அத்தனை மிளகா விட்டு பின்னாடி இருக்கு பத்தியா? அடி பாவி. இங்க பாரு. அதுக்கெல்லாம் இந்த டெஸ்ட் என்ன பண்றது? இந்த டெஸ்ட் எல்லாம் வந்து வச்சு அதுக்கு பனிஷ்மென்ட் கொடுக்கறதுக்குலாம் ஒரு மூளை வேணும். அதெல்லாம் அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் ஒய்ஃபுக்கு மட்டும் தான். ஏய் அப்ப இவ்வளவு நேரம் நான் கஷ்டப்பட்டு டஃப்பான क्वेश्चन ரெடி பண்ணலாம் வேஸ்டா? அவ்வளவு அறிவுலாம் கிடையாது. நீ क्वेश्चन ரெடி பண்ணது ஓகே. அந்த क्वेश्चन நீ மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிரணும். இவ்வளவு பெரிய டைரி வேலை என்ன? எவ்வளவு வேலை இதுல கொண்டு போய் நீ எழுதி வச்சு இப்படி பாக்குற கேப்ல நான் குடுக்குற ஆக்சுவலி நீ நம்பர் அவ்வளவு சூப்பரா சொல்லிருந்தாங்க. கேவலமா ஏமாந்துருக்கனே. எப்படி லிஸ்ட்ல இல்லாத ஒண்ணு வச்சிருக்கேனா? இதான். ஓகே. என்னதான் ஹஸ்பண்ட்ஸ் வந்து முயற்சி பண்ணாலும் அவங்க ஒய்ஃபோட புத்திசாலி ஆக முடியாது. ஒய்ஃப்க்கு எந்த விதமான இது எனக்கே தெரியல ட்விஸ்டா இருக்கு. ஒய்ஃபை வந்து எக்காரத்தை கொண்டு அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஃபுல்லா ஒய்ஃப் ராஜ்யம் தான். என்ன வேணா அட்டகாசம் பண்ணலாம், என்ன வேணா நம்ம வந்து ராக் பண்ணலாம். ஓகே, இதே மாதிரி தான் ஒரு மாதிரி என் வீட்டுல இருக்கிற ஹஸ்பண்ட் மாதிரி கோமாளி மாதிரி இருக்கு. உங்க வீட்டுல இருக்கவங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ நீங்களும் போயிட்டு இந்த மாதிரி டெஸ்ட்லாம் வச்சு ஒய்ஃப் கிட்ட தேவலாம் பல்பெலாம் வாங்காதீங்கன்ற ஒரு சோஷியல் மெசேஜோட இந்த வீடியோ வந்து நாங்க முடிக்கிறோம். ஓகே, பை. எப்படி என்ன மாதிரி யாராவது எல்லா ஹஸ்பண்ட்ஸும் வந்து சில விஷயங்களை ஏமாந்துருப்பீங்க. அவங்களும் சொல்லு. சரி, ஓகே. வெக்கமாலாம் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி தயவு செய்து பேசாத, நார்மலாவே பேசிட்டு போயிடு. வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இந்த மாதிரி ஃப்ராட் தரம் பண்ணி உங்க ஹஸ்பண்ட்ஸ் வந்து அடிக்கடி நீங்க வந்து குட்டி குட்டி விஷயத்துல ஏமாத்துறீங்க அப்படினா வந்து நீங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்த வாட்டி மறுபடியும் இது மாதிரி லூஸ் தரமா எதனா பண்ணுவோம். உங்களுக்கு முன்னாடி வந்து நான் மறுபடியும் கொண்டு வரேன் வீடியோ மூலமா. ஆனா சீரியஸா அந்த ஜஸ்ட் எனக்கே தெரியாது சத்தியமா. ஆமா, அத இங்க பாரு. ஒண்ணு இந்த அங்க இருக்கு, ரெண்டு இந்த பின்னாடி பக்கம் ஒன்னு போட்டுருக்கேன் பாரு, மூணு எங்க போச்சுதா உன் பக்கத்துலயே ஒன்னு போட்டுருக்கேன் பாரு. நான் போய் ஃபன்னி பாய் பானியானா